கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உபவாச நாளிலும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உபவாசித்து ஜெபிக்கிற உங்களுக்கு ஒரு தைரியமான ஒரு வார்த்தை என்னவென்றால், தைரியம் கொண்டு நில்லுங்கள். ஆமென். சொல்லுவோமா? தைரியம் கொண்டு நில்லுங்கள். வேதம் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறது. அது என்னன்னு நம்ம தியானிக்க போகிறோம். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாய் நம்ம வாசிக்கிறோம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கும்போது யாருக்காவது ஒரு நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் பாருங்க இந்த உலகில் இல்லை என்று நான் அறிந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில நம்ம மகிழ்ச்சியாய் இருப்பதும் நம்மால முடிந்த ஒரு நன்மையை ஒருத்தருக்கு செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மை இந்த பூமியில் இல்லை என்று சாலமோன் காண்பதாக சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திராகவே நமக்கு எதிரி யாரும் இல்லை. ஸ்தோத்திரம். ஆமென். சொல்லுவாமா? எனக்கு எதிரி யாரும்? சத்தமா சொல்லலாம். எனக்கு எந்த எதிரியும் இல்லை. ஸ்தோத்திரம். ஏன்னா என்னுடைய எதிரி மனுஷன் அல்ல. ஸ்தோத்திரம். நல்லா சிந்தித்து பார்த்தா பாருங்க, இன்றைக்கு நமக்கு எதிரியாய் சிலர் நம்முடைய கண்களுக்கு தெரிவார்கள். அவர்கள் உங்கள் எதிரி அல்ல. ஏன்னா நீ குழந்தையா இருக்கும் போதே உன்னை கொல்றதுக்கு பார்த்தான் பிசாசு. ஸ்தோத்திரம். ஆமென். இந்த சின்ன குழந்தைகளா இருக்கும் பொழுதே நம்ம பார்க்குறோம், அதுகளுக்கு ஜீவ மரண போராட்டம். குழந்தையா இருக்கும் போதே கண்ணாமூலி நட்டுக்குது மேலே. அல்லேலூயா. கைகால் இழுத்துக்குது. ஸ்தோத்திரம். எத்தனை குழந்தைகள் அப்படி கொண்டுட்டு ஓடுறோம். மருத்துவமனைக்கு கண்ணு மேலே போயிடுச்சு, கை இழுத்துக்குச்சு. அப்ப அந்த குழந்தைக்கு எதிரி யார்? யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அந்த குழந்தையை கொல்லும்படி கண்ணாமூலி நட்டுக்க வச்சுக்கிறவன் யாரு? கைகால் இழுத்து வச்சுக்கிறவன் யாரு? வயிற்றால போக வைக்கிறது யாரு? ஸ்தோத்திரம். என் மகளுக்கு அப்படிதான். ஒரு முறை பார்த்தேன்னா ஓவர டைரியா. பாரு, மனைவி சொல்றா, காலையிலேருந்தே வயிற்றால போகுது, நீங்க எங்க போனீங்க? கண்ணாமூலி எல்லாம் மேலே போயிடுச்சு. பாருங்க, தூக்கிட்டு டாக்டர்கிட்ட ஓடுறான். அவர் சொல்றாரு, ஐயா நீங்கெல்லாம் படிச்சவங்க தானா? ஸ்தோத்திரம். இந்த குழந்தை செத்து போயிரு ஐயா அப்படி. பாருங்க, அவசர அவசரமா குளுக்கோஸ் போடலான்னா கூட நரம்பு கிடைக்க மாட்டேங்குது. காலையிலேருந்தே வயிற்றால போய். அப்படிப்பட்ட நிலையில் அந்த குழந்தையை காப்பாற்றியவர் கர்த்தர். ஆமென். அப்படிப்பட்ட நிலையில பாருங்க, அந்த பிள்ளைக்கு எதிரி யார் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்படி ஒவ்வொரு கட்டமா வளர்ந்து வர 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 பல கட்டங்களில் ஒவ்வொருவருக்கும் பல துன்பங்கள். இப்போ நானே யோசிச்சுப்பேன். எனக்கு 8 வயசு இருக்கும்போது ஒரு முறை தோத்துறோம் பாருங்க, கிணத்துல சும்மா கடைக்கு போனவன். எங்க தோட்டத்து கிணத்துலே எல்லா பசங்க குதிக்கிறாங்கன்னு நானும் குதிச்சுட்டேன். அப்போ நீச்சு தெரியாது. ஏன்னா நம்ம தோட்டத்து கிணத்துல ஒருத்தன் உசிட்டு வர்றான். ஏடா உங்க தோட்டத்து கிணத்துல எல்லாரும் குளிக்கிறேன், நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னா நானும் குதிச்சிட்டோம்ல. குதிச்சா விளையாட்டா? நீச்சல் அடிக்கணும் அல்லவா? பாருங்க, கீழே வானத்துக்கு மேலே போயிட்டு இருக்கேன். நல்ல வேலை எங்க தோட்டத்துல அந்த தென்னைமரம் ஏற காளியப்பன் நாடாருன்னு ஒருத்தர் இருப்பார். அவரு டக்குன்னு பார்த்தா, ஐயோ அவரு முதலாளி பையனுக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொல்லி அவரு டக்குன்னு உள்ள குதிச்சு என்ன செஞ்சார், வந்து பாருங்க என்னை மேலே தூக்கி விட்டு காப்பாத்தினார். அன்றைக்கு எதிரி யார்? அன்னைக்கு போயிருக்க வேண்டியது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல எங்க ஊர்ல ரிவர் ஆறு இருக்கும். இந்த ஆற்றுக்கு மேல ஒரு பெருமாள் கோவில். அந்த ஆறு அப்படி வளைஞ்சு அந்த இடத்துல தண்ணி போகும். பாருங்க, அதே மாதிரி ஒரு சிறு வயதில் அப்ப கிணத்துல கொஞ்சம் நீச்சல் பழகிட்டேன். 12 வயசு 13 வயசு இருக்கும். 12 வயசுல அந்த ஆற்றுக்கிட்ட போய் நிற்கிறேன். நிற்கும் போது ஒரு கும்பிடு தள்ளி விட்டோம். சின்ன பசங்க, நீச்சல் தெரியாது. இப்ப சுழல் அடித்து செல்லுகிறது. காப்பாற்றுவார், யாரும் காப்பாற்ற முடியாது. ஆற்று சுழல். ஆமென். ஆனா அப்படியே அடிச்சுட்டு போகும்போது பார்த்தேன்னா நடு ஆத்துக்குள்ள திடீர்னு ஒரு மணல் திட்டு. அல்லேலூயா. இதுதான் இறைவன் ஜீவனை காப்பதற்கு உண்டாக்கும் ஜீவன். அல்லேலூயா. அப்ப திடீர்னு அந்த ஆற்றுக்குள்ள பார்த்தா ஒரு மணல் திட்டு. கால் ஊன்றி நின்று விட்டேன். அப்ப கர்த்தர் தான் காப்பாற்றார். ஆமென். ஆனா அங்கிருந்து
அடுத்து கரை வர்றதுக்கு முடியல. அப்போ என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருந்தார், ரவி. அவன்கிட்ட சொல்கிறேன், நல்ல வேலை நான் வந்துட்டேன், ஆனால் என்னை வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு. பாருங்கள், அவன் 2 பேர் நீச்சல் வந்து அழகாக என்னை கரையேற்றினாங்க. இப்போ இப்படியெல்லாம் ஒவ்வொரு சிச்சுவேஷனை பார்க்கும் பொழுது நம்முடைய எதிரி யார்? அன்னைக்கு நம்மளை கொல்ல பார்த்தது யார்? மனுஷன் அல்ல, நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு எதிரி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எங்கள் சாம் பிறந்திருக்கிறார், பிரசவம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திங்கள் சந்தையில் பாருங்கள், சேரமங்கலத்தில் அவர் பிறந்திருக்கார் என்ற செய்தி எனக்கு கிடைக்கிறது. டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி பிறந்துட்டார். ஆனால் வர முடியாது, ஏன்னா சர்ச்சில் ப்ரேயர், கிறிஸ்மஸ் ஆராதனை, புது வருஷ ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும். அதில் 3 சர்ச். அப்போ கிராம்பியில் ஒரு சர்ச்சு பாருங்கள், இப்போ அரணக்கல்லில் ஒரு சர்ச்சு, டீப்டிங்கில் ஒரு ப்ரேயர், இப்படி நிறைய இருந்த உடனே அந்த நேரம் வர முடியல. அந்த மாதிரி ப்ரேயருக்கு கிராம்பிங்கிற ஒரு ஏரியாவுக்கு நான் போகிறேன். பையன் பிறந்துட்டாங்கிற மகிழ்ச்சி, சோத்திர சந்தோஷம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக காணிக்க கொடுப்பாங்க மலையாளிகள். என்ன அப்படின்னா, அதுவும் சொன்னேன், இப்படி எனக்கு ஒரு கொச்சு மகன் ஜெனிச்சுட்டு உண்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் சர்ச்சில் எல்லாம் சொல்லி ஜெபிச்ச உடனே அங்கே இருக்கிற மலையாள விசுவாசிகள் எல்லாம் பாஸ்ட் நிற்க வச்சு பாருங்கள், இப்படி கை நிறையா பொற்காசு கொடுக்குற மாதிரி காசு 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா அந்த காசுகளை கை நிறைய கொடுப்பாங்க. தோத்திரம், ஆமென், அல்லேலூயா. அவங்க ஓணத்துக்கு செய்யாததுக்காக கிறிஸ்துமஸுக்கு வந்து அப்படி வரிசையாக வந்து எல்லாம் நின்று ஒரு பேக் வச்சுக்கிட்டு அந்த காசை வாங்கணும். தோத்திரம், சில்லறை காசுகளை பாருங்கள். அப்படி அவர்கள் எல்லாம் காணிக்கு மகிழ்ச்சியை கொடுத்து, சரி எல்லாம் ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஊருக்கு போய் பையனை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி என்னை அனுப்புகிறாங்க. ஆனால் வரும் வழியில் கிலாஷ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மாட்டு மேலே பைக் மோதி பாருங்கள், பைக் அப்படியே டீ எஸ்டேட்ஸில் டம்மான் உருண்டு கீழே டேம் வரைக்கும் போகுது. நானும் தூக்கி வீசப்பட்டு அந்த மலையில் உருண்டு வருகிறேன். அன்னைக்கு நினச்சேன் எல்லாம் முடிஞ்சு, வாழ்க்கையும் முடிந்தது. இப்போ பேக் எங்கே, பைக் எங்கே, பணம் எங்கே, காசு எங்கே? ஆமென், அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம்மா. அதனால தான் சொல்கிறேன், மகிழ்ச்சியாக இருப்பது. நமக்கு திராணி இருக்கும்போது நன்மை செய்வதில்லை அல்லாமல் இந்த பூமியில் வேறு எந்த ஒரு நன்மையும் இல்லை. சோத்திரம். பாருங்க, கிட்டத்தட்ட 7 பெண்டு தாண்டி கடைசியில் கீழே வந்து ஒரு டீ மரத்தில் சிக்கி அந்தரத்தில் தொங்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை ஹில்லாஷ் இருக்கிற அந்த மக்களெல்லாம் வண்டி எடுத்துக்கிட்டு, ஜீப் எடுத்துக்கிட்டு எல்லாம் கீழே வந்து அடிவாரத்தில், டேம் அடிவாரத்தில் இருந்த எண்ணெய், மரத்தில் சிக்கி இருந்த எண்ணெய் தூக்கி எடுத்தார்கள். ஆமென், அல்லேலூயா. எடுத்து பார்த்தா 2-3 இடத்துல இந்த ரிப்பெல்லாம் முறிஞ்சிருச்சு. ஸ்தோத்திரம். பாருங்க, எலும்பு முறிவு, கால் முறிவு. ஆனாலும் அதன் மத்தியிலும் போய் அன்றைக்கு ஆராதனையெல்லாம் நடத்திட்டு, ஸ்தோத்திரம், போய் என் பிள்ளைய பார்க்கும்படி நான் என்ன செஞ்சேன், ஜனவரி மாதத்தில் நான் போவேன். அதெல்லாம் யோசித்து பார்ப்பேன். அப்பா, அன்றைக்கு நம்முடைய ஜீவனை அழிக்கும்படி நம்மோடு போராடின சக்தி மனுஷன் அல்ல, எதிராளியாகி பிசாசான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு ஊரில் ஒரு ரூபத்தில் வந்து, ஒரு மாட்டு ரூபத்தில் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டாக வர்றான், பைக் ரூபத்தில், லாரி ரூபத்தில், சோத்திர மனுஷ ரூபத்தில் இப்படி வருகிறானே ஒழிய, ஆகவே தான் சொல்லுங்க, மனுஷன் என் எதிராளி அல்ல. சத்தமாக சொல்லுங்க, ஆமென், அல்லேலூயா, ஆமென். அதுக்காகத்தான் சங்கீதத்தில் 71ஆம் சங்கீதம் 11ஆவது வசனம் வாசிப்போமா? சங்கீதம் 71:11. தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். இல்ல, 21ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் நான் வாசிக்கிறேன். நீங்க கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பே. அதான் முக்கியம். அல்லேலூயா. இங்க தாவீது ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். உன் எதிரிகளை கண்டு நீ பயப்படாதே. அல்லேலூயா. எதிராளியை கண்டு பயப்படாதே. சோத்திரம். ஏன்னா அந்த எதிரியை பத்தி எல்லாம் நிறைய அவர் வந்து சங்கீதங்கள்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எப்படியெல்லாம் எதிரி நம்மை வஞ்சிப்பான், ஏமாற்றுவான், முன்னாடி வந்து ஒன்று பேசுவான், பின்னாடி ஒன்று பேசுவான், கண்டு ஒன்று பேசுவான், காணாம ஒன்று பேசுவான்,
பாருங்க, உதடு வெண்ணையாய் இருக்கும், உள்ளமோ உருவிற பட்டயமாய் இருக்கும். இப்படியெல்லாம் நிறைய ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார். நேர்ல வந்து உனக்கு ஆதரவா பேசுவான், மறைவுல போய் உனக்கு விரோதமாய் சொல்லி கொடுப்பான். ஆமென், அல்லேலூயா. ஆமா, ஏன்னா அதிலே 13வது வசனத்துல சொல்றார், என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்பட கடவர்கள். அப்ப அவனை அழிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் அவன் ஓடிக்கிட்டு, ஏன்னா ராஜா சோத்திர சமயம் கிடைச்சா போது அவனை வெட்டி எரிஞ்சிருவான். அழிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அது அவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் சொல்றாரு, என்ன இருந்தாலும் சரி. 16வது வசனத்துல, கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நான் நடப்பேன். ஆமென், சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதாவது என் பலத்தை முன்னிட்டு நான் நடப்பேன் அப்படின்னு அல்ல, என்னுடைய திறமையை முன்னிட்டு நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லல. அவர் சொல்றார், கர்த்தருடைய வல்லமையை முன்னிட்டு நடந்தால்தான் அந்த எதிரியை நீ ஜெயிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பொறாமை, எரிச்சல், ஸ்தோத்திரம், பாருங்க, அந்தகாரம், சாத்தானிய சக்தி, இதெல்லாம் சாத்தானுடைய ஒரு செயல்கள். ஸ்தோத்திரம், ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் விரோதமா வித்தியாசமா போராடிட்டு இருக்கான். அதாவது இப்போ ஜபக்கனி அம்மா வயசாயிடுச்சு, ஸ்தோத்திரம், ஒரு போராட்டம் இல்லை. ஆனா என்ன, நடந்து வரும்போதே பொத்துன்னு கீழே விழுந்துருது. ஸ்தோத்திரம், ஆமென். கை காலெல்லாம் காயம், ஆஸ்பத்திரி தூக்கிட்டு. அப்ப என்னன்னா, போராட்டங்கள் வேறு விதமாய் வருகிறது. ஆமென், அல்லேலூயா. பிரிஸ்கில்லாளுக்கு ஒரு விதமா போராட்டம், டென்னிஸாளுக்கு ஒரு விதமா போராட்டம், ஜபக்கனி அம்மாவுக்கு ஒரு விதமா போராட்டம். ஆனா இப்ப நான் பாருங்க, பாஸ்டுக்கு ஒரு விதமா போராட்டம். எல்லாம் பார்த்தீங்கன்னா எதிரிகள் 4 எதிரிகளா தெரியும். அல்லேலூயா. ராமன் சொல்லுங்களேன் சத்தமா, உங்க புரியறதுக்காக சொல்றேன். பார்த்தா இவங்களுக்கு 4 எதிரி. அவளுக்கு ஒரு எதிரி, அவளுக்கு ஒரு எதிரி, எனக்கு ஒரு எதிரி, அந்த அம்மாவுக்கு ஒரு எதிரி. ஆனா இவர்கள் எல்லாம் எதிரி தோத்திரம் பிசாசானவன், எதிராளியாகிய சாத்தானே பல ரூபங்களில் பல்வேறு இந்த போராட்டங்களை ஆவிக்குரிய இந்த வாழ்விலும் சரீரத்திலும் கொண்டு வந்து நம்மை அழிக்க பார்க்கிறார். ஆமென். அதுக்கு தான் தாவீது சொல்றார், இதை ஜெயிக்கிறதுக்கு உன்னுடைய அறிவை கூர்மையாக்கு, அதுல இருந்து வெளியே வா, மனுஷ எதிரிங்கிறத மறந்துட்டு கர்த்தருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். ராமன் சொல்லுவாமா, கர்த்தருடைய வல்லமையை முன்னிட்டு நான் நடப்பேன், நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். தோத்திரம். அடுத்து இங்க ஒன்று சொல்றார், நான் எதை பற்றி மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு கேட்டா, எனக்கு ஏற்பட்ட துன்பங்களை சொல்லி நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், கஷ்டங்களை சொல்லி மேன்மை பாராட்ட மாட்டேன். தோத்திரம். தேவன் இந்த துன்பத்திலும் எனக்கு அவர் காண்பித்த நீதியை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். அல்லேலூயா. நல்ல உற்சாகம் பத்தாது. தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். நீதியை குறித்து மேன்மை பாராட்டுங்க. இந்த துன்பத்திலும் கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார். தோத்திரம். சத்திரனை தூசிக்கிறானா, நீ தூசிக்க ஆசீர்வதிக்கப்படுகிற. அல்லேலூயா. ரெட்டத்தினே கர்த்தரனை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அப்படி சொல்லுவான். தோத்திரம். தேவ நீதி. ஒருபுறம் துன்பம், ஒருபுறம் அவமானம், பாருங்க நிந்தை. ஆனா அந்த நிந்தையில தாவீது சொல்லுவார், ஆண்டவரே, அவன் நிந்திக்கிற நிந்தையை பார்த்து என்னை இரட்டத்தனையாய் ஆசீர்வதியும். அவர் எப்பவுமே நம்மளை கைவிட மாட்டாருங்க. அல்லேலூயா. நீ வளர்ந்து கொண்டே இருப்பாய், மேன்மையடைந்து கொண்டே இருப்பாய், அவருடைய நீதி உண்மையில் விளங்கும். ஆமென். நீ தேவனுடைய வல்லமையை முன்னிட்டு நடந்தால் பாருங்க, தேவனுடைய நீதி உண்மையில் விளங்கும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இரண்டாவதாக ஒன்றை பார்க்கிறோம். அதே சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 9வது வசனம். சங்கீதம் 28:9. உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது அந்த கர்த்தருடைய வல்லமையை முன்னிட்டு நம்ம நடக்கும் பொழுது நம்ம தேவன்கிட்ட அவர் கேட்கிறார், என் ஜனத்தை நீ ரட்சித்து
உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அல்லேலூயா. கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். அது மட்டுமல்ல, அங்க ஒரு மெயினான ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றார். நான் நெக்ஸ்ட் அடுத்து இந்த ஃபிளக்ஸ் அடிக்கும் போது கூட அந்த ஸ்ட்ராட்டஜி திட்டம் அப்படி எழுதி போடுன்னு நினைச்சிருக்கேன். இன்னைக்கு தரிசனத்துல 10 கட்டளைகள் ஒரு புறத்துல, அடுத்த ஃபிளக்ஸ்ல அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி என்ன? முதலாவது, இடம் இல்லாதவர்களுக்கு இடம். ஆமென். ரெண்டாவது, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு. மூன்றாவது, பஞ்சம் பசியில் இருக்கப்பட அல்லேலூயா. பசி இல்லாத ஒரு வாழ்வு, பட்டினின்னு இருக்கப்பட. பாருங்க, அடுத்த 4, கடல் பாரங்களிலிருந்து விடுதலை. கடல்ல இருந்தெல்லாம் மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. இந்த ஜனங்களை போஷியும். என் ஜன பசியோட இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, பசி என்பது ஒரு பெரிய கொடுமை, பஞ்சம் என்பது ஒரு கொடுமை. அதெல்லாம் வரக்கூடாது. போஷித்து என்றென்றைக்கும். அவருடைய ஜெபம் அதான். ஏதோ இந்த ஒரு வருஷம் அல்ல, ஆண்டவரே என்றென்றைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனம் ஒரு நாளும் பசியாலும் பஞ்சத்தால் என்ன செய்யக்கூடாது? வாடக்கூடாது. தோத்திரம். அல்லேலூயா. இப்ப நம்ம ஜனங்களுக்காக நீங்க உபவாச ஜெபத்தில் வரும்போது அந்த ஸ்ட்ராட்டஜியோட ஜெபம் பண்ணணும். தோத்திரம். எங்க ஜனங்கள் ஒரு நாளும் பசியில் இருக்கக்கூடாது. ஆமென். எங்க ஜனங்க ஒரு நாளும் கஷ்டப்படக்கூடாது. நீ அடுத்து பாருங்க, எழுதி போற நீ வந்து ஜெபம் பண்ணுங்க. தோத்திரம். என் உள்ளத்துல இன்னைக்கு அது ஏவப்பட்ட. தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு நல்ல ஒரு இடம் வேணும், ஒரு வீடு வேணும், உள்ளங்கால் மிதிக்கிற ஒரு சொந்தமான இடம் வேண்டும். ஆமென். ஒரு வீடு வேண்டும், நல்ல ஆகாரம் வேண்டும், நல்ல வஸ்திரம் வேண்டும். தோத்திரம். குடும்பத்திலே சமாதானம் வேண்டும், கடன் பாரம் இல்லாமல் வாழ வேண்டும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. தோத்திரம். அல்லேலூயா. அதை விட முக்கியமான ஸ்ட்ராட்டஜி அதுதான். தோத்திரம். நீ வீட்டை கட்டினாலும் இடத்தை கட்டினாலும் கணவன் மனைவிடையே எப்பொழுதும் ஒரு சமாதானம் இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, பிசாசு வந்து எப்போ இதை பிரிக்க பார்ப்பான். தோத்திரம். கணவன் மனைவி பிரிக்கிறதுக்கு என்னென்னமோ செஞ்சு பார்ப்பான். தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அதை பத்தி எல்லாம் பயப்படக்கூடாது. தோத்திரம். பாருங்க, அதுக்கு சோர்ந்தும் போகக்கூடாது. இவ்வளோ இருக்கா, இதெல்லாம் பாக்கியம். தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் டிஸ்டர்ப்னு நினைக்காதீங்க. தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் பார்க்காம செத்துருந்தா இந்த குழந்தையெல்லாம் பார்க்க முடியுமா? கொரோனாவில் 2020 நம்ம செத்துருந்தோம்னா இதெல்லாம் பார்க்க முடியாது. அப்போ இதெல்லாம் பார்ப்பது கேட்பது. தோத்திரம். அவன் என்ன ஐஸ் வைப்பான்? தோத்திரம். தாத்தாவுக்கு ஒரு உம்மா விடுப்பான். உம்மா தாத்தா. தோத்திரம். அல்லேலூயா. இது ஒரு ஆசீர்வாதம். ஜனத்தை, என் ஜனத்தை ஆசீர்வதி, பிள்ளை செல்வங்களை ஆசீர்வதி, போஷி, கடன் இல்லாமல் சமாதானமாய் வாழ. ஆமென். பிரிந்து வாழ்வது, ஓடி வாழ்வது அப்படிங்கிறது ரொம்ப லேசு. தோத்திரம். பிரியறதுங்கிற எதுவுமே ரொம்ப லேசுங்க, எளிது. ஆமென். ஆனா இணைகிறதுங்கிறது தான் கஷ்டம். அதே போல சாகிறது என்பது ரொம்ப லேசு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு எடுத்தாலும் செத்து போறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? சாகிறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு மாத்திரை வாங்கி போட்டால் செத்து போயிடலாம். தோத்திரம். ஒரு மருந்து வாங்கி குடிச்சா, எலி மருந்து வாங்கி குடிச்சா செத்து போயிடலாம். ஒரு ஊறுகாயில் வச்சு தின்னு செத்து போயிடலாம். ஒரு ஸ்வீட்டில் வச்சு செத்து போயிடலாம். சர்வை வாழ்ந்ததான் ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. நாம் சாவதற்காக தேவன் படைக்கவில்லை. அதுக்கு தான் சொல்றேன், தைரியமாய் நில்லுங்கள். என்ன சொன்னாலும் சரி, எது வந்தாலும் சரி, தைரியமா நில்லுங்கள். நான் வேணும்னு தான் சொல்லு, ஓடி ஒளியாத. தோத்திரம். எது வந்தாலும் சரி, எதுக்கு நிற்பான். தோத்திரம். ஆமென். எங்கே ஓடுவாய்? அதாவது இந்த இதுல தான் சொல்லுவாங்க, ஓடினாள் ஓடினாள். பராசக்தியில சொல்லுவாங்க கலைஞர், வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினாள். நீ ஓரத்துக்கு ஒன்னாலும் விட மாட்டான், அங்கிருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. ஆமென். அதான் மனுஷன். அல்லேலூயா. நீ எங்கே ஓடினாலும் உன்னை விட மாட்டான். அதனால ஓடாத, தைரியமாக எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், சாவதோ அழிவதோ பிரிவதோ ஓடுவதோ எளிது. நினைச்சோன்னா நாளை இன்னைக்கு பையில துணி தூக்கி வச்சு இன்னைக்கு வண்டி ஏறி போயிடலாம். ஆனால் போராடி வாழ்வது என்பதுதான் கஷ்டம். ஆமென். ஒரு இடத்துல போராடி சாட்சியாகி இருப்பது கஷ்டம். தோத்திரம். இப்ப இந்த பட்டணத்தில் நாங்கள் வந்து இன்னைக்கு 24, 25 வருஷமா நிக்கிறோம் அப்படின்னா அது சாதாரணமானதல்ல, ஒரு முள் படுக்கை. தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு ராஜபாதை அல்ல. இந்த பாதையில
நமக்கு அப்படியே ட்ரம்மு பேண்டெல்லாம் வாசிச்சு மியூசிக் வாசிச்சு என்ன செய்யல, மாலை ஓட்டி யாரும் கூட்டிகிட்டு வரல. உண்மையிலே சொல்ல போனால் மஞ்சள் தண்ணி தெளிச்சு உப்புவை போட்டு அருவாளை கையில் ரெடியாக வச்சுட்டு இருக்கிற உலகம். தோத்துறோம். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? எப்படா வெட்டலாம்ங்கிற உலகம். கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணிவெடி. தோத்துறோம். பாருங்க பாம். ஆனா இவைகளுக்கு மத்தியில போராடி வாழ்வதையே தேவன் பெருமையாக நினைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரன் நிரந்தரம் இல்லாத ஒன்றிற்காக பாருங்க, நிம்மதி இல்லாத அலைவதை விட சோத்திரம் நிம்மதி தருவதற்காக பல நிம்மதி இழந்து கூட அவரை தேடுவது ரொம்ப சந்தோஷம். ஆமேன். ராமன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகவே தாவீது சொல்றார், சுதந்திரத்தை ஆசீர்வதித்து அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் நீர் உயர்த்தியர்கள். தலைமுறை தலைமுறை அவங்களை நீ ஆசீர்வதிக்கணும். குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கணும். இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கணும். என் நாட்டை ஆசீர்வதிக்கணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி இது. சோதர் இது இவருடைய குடும்பத்துக்காக இவர் இதை கேட்கல. இந்த ஸ்ட்ராட்டஜி அவருடைய தேசத்துக்காக, மக்களுக்காக அவர் கேட்கிறார். தேவரே, உமது ஜனத்தை ரட்சித்து, என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ரட்சித்துன்னு அவர் கேட்கல. உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதி, இந்த சபை மக்களை ஆசீர்வதி. இப்ப நான் கேட்கறது, ஆண்டவர் எங்கள் சபை மக்களை ஆசீர்வதி. அல்லேலூயா. 2025 வாக்குத்தத்தத்துக்கு அதான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தம் தான். யாருக்கு? எங்களுக்கெல்லாம் கொடுத்தது போதும், இனி என் ஜனத்துக்கு. அல்லேலூயா. ஏன்னா எங்களுக்கு கொடுத்ததுக்கு மேலே ஆசீர்வதிச்சிட்டார். தோற்று இதுக்கு மேலே எனக்கு இதுக்கு மேலே என்ன வேணும்? தோற்று. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இனி ஒரே ஒரு ஆசீர்வாதம், அப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே அவருடைய ராஜ்யத்துக்கு போயிருக்கோம். அல்லேலூயா. பேசிக்கொண்டே போத்துறோம். பாருங்க, ஆராதனை நடத்தி கொண்டே கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போறோம். அதுதான் அந்த ஆசீர்வாதம். கர்த்தர் அந்த அளவுக்கு ஆசீர்வதித்து இருக்கிறார். இப்ப நாங்கள் ஜனத்துக்காய் நாங்கள் இறைந்து கேட்கிறோம். என் ஜனத்தை ஆசீர்வதி, என் ஜனத்தை உயர்த்தும், என் ஜனத்தை ரட்சியும், இந்த இடத்துல வருகிற மக்களுக்கு அற்புதம் செய்யும், சோதர அதிசயங்களை நடப்பியும், அந்த மக்களுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து சொல்லணும். மகாலட்சுமி சொல்லணும், நான் இங்க வந்தேன், சும்மா வெறுமையா வந்தேன், கர்த்தர் ஒரு இடம் வாங்கும்படி உதவி செய்தார். ஆமென். வீட்டை கட்டும்படி உதவி செய்தார். என்னம்மா மகாலட்சுமி அம்மா? தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, புதுசா வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பாருங்க, அது ஒரு கிருபை. அந்த கிருபை இங்க வந்தா அந்த கிருபை கிடைக்கும். தோத்திரம். இந்த சபைக்குள்ள வந்தா அந்த கிருபை கிடைக்கும். ஏன்னா கடந்த வாரத்தில் ஒரு சகோதரர் வந்திருந்தார். வந்துட்டு சொல்றார், இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம விசுவாசிகள் வீடுகள் எல்லாம் பார்த்துட்டு சொல்றார், உண்மையிலே இது ஒரு பெரிய கிருபை. ஆமே, எனக்கு தெரியா போச்சு, தெரிஞ்சுதான் உங்க சர்ச்சுக்கு நான் வந்திருப்பேன். அல்ல, நான் சொன்னேன், போற சர்ச்சுக்கு ஒழுக்கமா போங்க, அந்த சர்ச்சை கட் பண்ணி வராதிங்க. ஆமே. ஏன்னா ஆண்டவர் எங்களுக்கு போதுமான ஆத்துமாக்களை கொடுத்துருக்க. போதும். என்னை நேசிக்கிற பிள்ளைகள், என் வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள். அல்லேலூயா. சத்தமா? Praise the Lord. Hallelujah. அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 32:22 வாசிப்போம். The Second Chronicles. இருபத்திரெண்டாம் அதிகாரம் 2வது வசனம். சாரி, 32 சாரிம்மா, 32ஆம் அதிகாரம் 2வது வசனம். இல்லம்மா, 22வது வசனம். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் கைக்கும் மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி. அல்லேலூயா. ஒரு அருமையான வார்த்தை அங்கு சொல்லப்படுகிறது. 3 காரியம் சொல்லப்படுகிறது. அதை சொல்லி உங்களை ஆசீர்வதித்து நான் அனுப்புகிறேன். 1, விலக்கி. சொல்லுங்க. பாருங்க, விலக்குவார். போத்துறோம். ஒரு துன்பம் வருதுன்னா அது விலகாது அப்படின்னு ஒரு முடிவு நீங்க எடுத்துறாதீங்க. ஒரு கஷ்டம் வருதுன்னா இந்த கஷ்டம் என்னைக்குமே இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க.
தேவன் அதை விளக்குவார். ஆமென். விலக்கி இரண்டாவது ஒரு வார்த்தை ஆதரித்து ஸ்தோத்திரம். அதாவது ஒரு காரியத்தை உணர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நமக்கு பிரச்சனை பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பண்ணும்போது கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறார்னு அர்த்தம். ஆமென். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் வாலி வயசு அப்படிதான் யோசிச்சு பார்ப்பேன். வீட்டுக்குள்ள சண்டை இல்லைன்னு வச்சுக்கோங்க, புருஷ பொண்டாட்டிக்குள்ள வீட்டுல சண்டை இல்லை, சமாதானமா இருக்கிறீங்கன்னா அப்ப அங்க என்ன ஆகும்? வெளியில இருந்து ஒரு சண்டை வரும். போகிற சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் என்ன செய்வான்? ரோட்ல போறவன் திடீர்னு ஒரு சண்டையை போடுவான். இந்த துன்பத்திற்கும் வேதனைக்கும் உன்னை விலக்கி உன்னை ஆதரித்து ஸ்தோத்திரம். எத்தனையோ இடங்கள் அதை அனுபவிச்சிருக்கீங்க. நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஆதரித்தல் இங்க இல்ல, டெல்லியில ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆதரவு. நான் டெல்லியிலிருந்து ஒரு முறை வந்துட்டு இருக்கேன். கையில் இருந்த பணமெல்லாம் செலவாயிருச்சு பாருங்க. திருச்சி வரைக்கும் சாப்பிடாம வரேன். மெட்ராஸ் வரைக்கும் ஏதோ பிரெட்டை சாப்பிட்டு வந்தேன். மெட்ராஸ்லேருந்து திருச்சி வரைக்கும் ஒன்றும் சாப்பிட முடியல. மறக்க முடியாது அதெல்லாம். நான் பசியோடு பேசாமல் பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டே இருக்கேன். ஒருவர் பார்த்தா பெரிய சந்தனப்பட்டை போட்டிருக்கார், பச்சை கலர் பெல்ட் எல்லாம் கட்டியிருக்கார். அவர் என்னை கேட்டார், என்ன தம்பி இறங்கி எதுவும் சாப்பிடலையா அப்படின்னார். நான் அப்படி திரும்பி பார்த்தேன் அவரை. பட்டை அவர்கிட்ட என்ன சொல்ல? நான் சொன்னேன், இல்லையா பசி இல்லை. இல்லை நீ போய் சொல்கிறேன், மயங்கி கிடக்கிற சீட்டில் அப்படின்னு சொல்லி எந்திரின்னு சொல்லி பாருங்கள். அந்த காலத்தில் 50 ரூபாங்கிறது பெருசு. டக்குன்னு 50 ரூபாய் கொடுத்து நீ போய் ஒரு பார்சல் சாப்பாடு 15 ரூபா, 10 ரூபா 15 ரூபா ஒரு பார்சல் சாப்பாடு போய் நீ வாங்கிட்டோம், பஸ் எடுக்கிறதுக்குள்ளே வாங்கிட்டோம் அப்படின்னு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். ஒரு தண்ணி பாக்கெட்டும், அப்போல்லாம் தண்ணி பாக்கெட் 60 பைசா பாருங்கள். தண்ணி பாக்கெட்டு வாங்குவேன், சாப்பிட்டேன். மிச்ச காசை கொண்டு அவர்கிட்ட கொடுது. உன் நேரம் நீ பாராட்ட நீயே வச்சுக்க அப்படின்ட்டார். அல்லேலூயா. வேலை சுலபமா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள் அடுத்து ஒரு ஆலிமலை வந்து இறங்கி போயிட்டேன். போதும் யாருன்னு தெரியாது, கர்த்தர் ஆதரிப்பார். ஆமென். அல்லேலூயா. சோதரன் யாருன்னு தெரியாது. போதும். இது மாதிரி நிறைய சாட்சி நான் சொல்லுவேன். ஆதரித்து ஆதரித்து ஆதரித்து. அவர் ஆதரிக்காவிட்டால் இவ்வளவு தூரம் நான் இங்க கடந்து வந்திருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, நீ டெல்லியில போனாலும் சரி, லண்டன் போனாலும் சரி, உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சரி, உன்னை மனிதர்கள் கைவிடும் பொழுது கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் அந்த பஸ்ல ஏகப்பட்ட பாஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் கைவிட்டாங்க. ஆனா தேவன் நமக்கென்று ஒரு மனுஷனை கர்த்தர் எழும்பப்படுத்தார். அல்லேலூயா. ஆதரிக்கும்படியாய் விலக்கும்படியாய் உன்னை ஆதரித்து அடுத்து 3வது சொல்லுகிறார், கர்த்தர் நடத்துவார். ஆமென். ஆமா, அந்த சனகரிப்பை கண்டு நீ பயப்படாத, படையை கண்டு பயப்படாத. அங்க அதான் சொல்லியிருக்காரு, அந்த சனகரிப்பின் படையை கண்டு இந்த ஜனங்கள் பயந்து எல்லாம் முடிந்தது. ஏன்னா படையை பார்த்தோம் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்குவான். ஆமென். எல்லாம் இருக்கிற சொத்து நகையெல்லாம் புதைச்சு வச்சுட்டு செத்து போயிடுவாங்க. அப்படியெல்லாம் நடக்கும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் விலக்குவேன், உன்னை ஆதரிப்பேன், நான் உன்னை நடத்துவேன். ஆமென். ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, இதுவரை என்னை விலக்கி என்னை ஆதரித்தீர், இன்னும் நீர் என்னை நடத்துவீர். ஹல்லேலூயா. எதுவரை சோதரை யார் எதை சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க, இன்னும் நீர் என்னை நடத்துவீர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியா எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம், அதுதான் நம்முடைய இன்றைக்கு அந்த தலைப்பே கூட. எபிரேயர் 13:6. ஆதினாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எல்லாரும் நாங்கள் படியிருப்போம். அவர் விலக்குவார். பொறுமையாக அவர் விலக்குவார். சனகரிப்பின் கரங்களுக்கு அவர் உன்னை விலக்குவார். தொன்மார்க்குடைய கரங்களுக்கு அவர் விலக்குவார். உன்னை வஞ்சிக்க நினைக்கிறவருடைய கரங்களுக்கு அவர் விலக்குவார். ஹல்லேலூயா. நீ மயங்கும் பொழுது, பசியால் நீ வாடும் பொழுது, தவிக்கும் பொழுது அவர் உன்னை ஆதரிப்பார். எப்படி வரும்னு தெரியாது. பாருங்க, விடியற் காலத்து அப்பச்சி இறைச்சி கொண்டு காகம் வரும்.
புறா வரும், உனக்கென்று காகங்களை தேவன் எழும்ப பண்ணுவார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்கென்று தேவன் காகங்களை எழும்ப பண்ணுவார். உனக்கென்று வேலை வாய்ப்பை கர்த்தர் உருவாக்குவார். புது கம்பெனி உருவாகும். தைரியமா சொல்லுங்க, புது கம்பெனி உருவாகும். அல்லேலூயா. புது வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஆமென். ஹalleluya, ஹalleluya. புது வழிகள் திறக்கும். ஐயோ இது போச்சே, பயப்படாத, புது வழிகள் திறக்கும். பிரைஸ்ல கொடுக்கிற இந்த மக்கள் போயிட்டாங்களே, புதிய மக்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். வேறு பற்றி கட்டி கொடுக்கிற மக்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஹalleluya, 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 ஹalleluya. எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணப்படும். ஆகிலும் பிற்காலத்தில் அதை பழகிப்பார். அது நீதியாக சமாதான பலனை உன் வாழ்க்கையிலே அது நிச்சயமாக கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமென். மக்கு ஸ்தோத்திரம். தைரியம் கொள்ளுங்கள், தைரியம் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? தைரியம் கொண்டு நில்லுங்கள், தைரியம் கொண்டு நில்லுங்கள், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஓடி ஒழிய வேண்டாம், பயப்பட வேண்டாம். எது வந்தாலும் சரி, வரட்டும். வாழ்றதுதான் கஷ்டம், சாகிறது ரொம்ப லேசு, ஓடுறது ரொம்ப லேசு. எதிர்த்துகள், 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 தைரியம் கொண்டுங்கள். என்றால் கர்த்தர் எனக்கு சகாயம். அல்லேலூயா. மனுஷனை நம்பி அல்ல, மனுஷன் என் எதிரி அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எனக்கு நண்பர்கள். பாருங்க, எல்லாரும் எனக்கு ஆசீர்வாதம். சோதராகவே தைரியமானில் எதிராளியாகிய சாத்தானை கர்த்தர் உன் காலின் கீழாய் கர்த்தர் போட்டு அவர் நசுக்கி போடுவேன் என்று ரோமன்ல சொல்றார். அல்லேலூயா. சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் காலின் கீழே அவர் நசுக்கி போடுவார். ஆமென்.